வெல்கம் பேக் டு 0 பாயிண்ட் கைஸ். இந்த எபிசோட்ல நமக்கு ஒரு வழியா பேரலல் எர்த் ரிக் ஃபிளாக் ஜூனியரை காட்டிருக்காங்க. நிறைய மிஸ்ஸபிள் டீடைல்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் பாசிபிளி ரீசெண்டா ரிலீஸ் ஆன நியூஸ் படி ஜேம்ஸ் கன் மேன் ஆஃப் டுமாரோக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிருச்சு அண்ட் அதுக்கு ரிலீஸ் டேட்டும் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ நமக்கு இந்த சீரீஸ் டீடைல்ஸ் அண்ட் இந்த சீசன் எண்டிங் எப்படி மேன் ஆஃப் டுமாரோக்கு ஒரு லீடப்பா இருக்கிற பாசிபிள் கனெக்ஷன்ஸை பத்தி நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓப்பனிங்ல 3 years ago நம்ம ரிக் ஃபிளாக் ஜூனியர் அண்ட் ஹார்கோட் ஆல்ரெடி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது ஒரு சிச்சுவேஷன்ஷிப் மாறினும் நமக்கு தெரிய வருது. அவன் 2016 சூசைட் ஸ்குவாட்ல இருந்த டாக்டர் ஜூன் மூன் ஏகே தி என்சான்ட்ரஸ் கூட ரொம்ப நாள், அதாவது தி சூசைட் ஸ்குவாட்ல கோர்ட்டோ மால்டீஸ்ல சாகிற வரைக்குமே ரிலேஷன்ஷிப்ல இருந்தான்னு தெரிய வருது. ஹார்கோர்ட்டும் ரிக் ஃபிளாகும் ஒன்னா இருந்தது கூட கரெக்டா கோர்ட்டோ மால்டீஸ் லான்ச்சுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடின்னு சொல்றாங்க. ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்போ டிசியோட கேனன் நவ் எக்ஸ்டென்ஸ் டு ஈவன் சூசைட் ஸ்குவாட் 2016. ஆனா இந்த கேள்வி மட்டும் கிளியர் ஆகாம ஓடிட்டே தான் இருக்கு நமக்கு. இந்த தடவை டிசியூக்கு நியூ செட் ஆஃப் சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸை காட்டுவாங்களா இல்ல சேம் மெம்பர்ஸை காட்டுறாங்களான்றது. ஏன்னா அகைன் பழைய ஈவெண்ட்ஸ்லாம் ரீகேப் மாதிரி காட்டும்போது நமக்கு இன்டென்ஷனலா அதர் டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸ் மெம்பர்ஸை ஸ்டில் காட்டாம தான் இருக்காங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருந்த என்சான்ட்ரஸ் அதே கேள்விதான், ஒரு நியூ ஃபேஸா இல்ல சேம் ஆக்ட்ரஸானு ஸ்டில் மிஸ்ட்ரி டு பி சால்வ்டு. நம்ம கிறிஸ் பேரலல் டிமென்ஷனுக்கு மூவ் ஆயிட்டு அங்க இருக்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கும் ஹார்கோட்டுக்கும் நடந்த போன் கான்வர்ஸ்ல அவங்க மீட் பண்ண முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்போ அவசரமா கிளம்பும் போது நமக்கு த்ரூ சீரீஸ்ல இந்த பேரலல் கிறிஸ்க்கு ஏதோ பில் அடிக்ஷன் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம இங்க பார்க்கலாம். ரெடி ஆயிட்டு கீத் கிளம்பும் போது அவன் ஒரு ஜோக்கா கார்டாஷியன்ஸ் ஃபேமிலியை மென்ஷன் பண்றான். அண்ட் இந்த யூனிவர்ஸ்ல கார்டாஷியன்ஸ்னு யாருமே இல்லைன்னு கீத் ரியாக்ஷன்ல தெரிய வருது. என்னதான் இது மல்டிவர்ஸ், சும்மா அவங்க இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு விட்டாலும் லேட்டர் ஆன் வரக்கூடிய எபிசோட் டீடைலிங்லாம் பார்த்தா இதுக்குமே ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கிறிஸ்க்கு இந்த யூனிவர்ஸ் கிறிஸ் ஒரு பேட் மொபைல் மாதிரி பீஸ் சைக்கிள் வச்சிருக்கான்னு தெரிய வருது. அதை எடுத்துட்டு போறான். பீஸ் சைக்கிள்ல வெப்பன்ரி செட்டிங்க பார்க்கவே தரமா இருக்கு. அந்த வண்டியை வச்சு நம்ம ஒரு பில்டிங்கை கூட அடிச்சு ஓடையலாம் போல. முன்னாடி 2 பெரிய மிசைல் டைப் வெப்பன்ரி செட் பண்ணிருக்காங்க. அண்ட் பின்னாடி நம்ம ஓலா பைக் மாதிரி பெரிய சப் வூஃபர்ஸ்லாம் செட் பண்ணி பக்காவா படுமாசா இருக்கு. அது எடுத்துட்டு போறான். அவனை பார்த்தா மக்கள் எல்லாரும் கிறிஸை பார்த்துட்டு சூப்பர்மேனை பார்த்த மாதிரி ஷேர் பண்றாங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்கி போறான். நம்மால பெஸ்ட் டிமென்ஷன் எவர்னு வீலிங்ல வேகமா கிளம்புறான். அண்ட் இங்க முக்கியமா சிவிலியன்ஸ்ல நோட் பண்ணீங்கன்னா எல்லாருமே ஒன்லி ஒயிட்ஸா தான் இருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு இந்த பேரலல் எர்த்தை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ் அந்த வீட்ல இருந்து வெளியே வந்திருக்கான். நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லாம ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஒரு பீப்புள் ஆஃப் கலர் கூட இல்லன்றது. நீங்க நினைக்கலாம், அட என்ன ப்ரோ இது ரேண்டமான விஷயமா இருக்கு, அதனாலயா கூட இருக்கலாம் அப்படின்னு. பட் இது எனக்கு ரேண்டமா தெரியல. லாஸ்ட் சீசன்ல டிடெக்டிவ் சாங், கிளெம்சன் மர்ன்னு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், அப்புறம் இந்த சீசனுக்கு அடபயோ, அவஜிஎஃப், கியா, ஜூடோ மாஸ்டர் ஏகே ரிப் ஜாகர், இவங்கலாம் லாஸ்ட் சீசன்ல இருந்து இந்த சீசனுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் லாங்ஸ்டன் ஃபிலோரி, இவ்வளவு ஏன் நம்ம அமாண்டா வாலர் கூட அப்படிதான். ஏகப்பட்ட டிவர்ஸ் கேரக்டர்ஸை யூஸ் பண்ண ஜேம்ஸ் கன் எதுக்கு பேரலல் எர்த்ல ஒரு பர்சன் ஆஃப் கலர் கூட காட்டல? தேர் இஸ் a high possibility இந்த எர்த் எக்ஸா இருக்கிறதுக்கு. எர்த் எக்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எர்த்ல ஜெர்மனி தான் வேர்ல்டு வார் 2 ஜெயிச்சது. இந்த தடவை அமெரிக்கா இல்ல, பட் ஜெர்மனி தான் வேர்ல்டு சூப்பர் பவர். இந்த டீடைல்ஸ்லாம் வச்சு மட்டும் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணல. எபிசோட் 1ல இருந்தே ஆன்லைன்ல இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. கீத் அப்புறம் ஆகி பிளட் ஹேவனை யூசுவல் ப்ரொனன்சியேஷனா இல்லாம ஜெர்மன் ப்ரொனன்சியேஷன்ல ப்ளூட் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு பெட்டர் கிவ் அவே கண்டிப்பா இல்ல இந்த எர்த் எக்ஸ்ன்றதுக்கு. அது மட்டும் இல்லாம இங்கேயும் ரேசிஸ்டா தான் ஆகி இருக்கான். பட் அவன் ரேசிஸ்டா இருக்கிறதுக்கு யாருமே இல்லன்றது தான் ஒரு உண்மைன்னு தோணுது. ஏன்னா அகைன் எர்த் எக்ஸ்ன்றதுனால ஜெர்மனி 1, so there are no people of color. லாஸ்ட் நைட் பார்ட்டினால இருந்த ஹேங் ஓவர்ல இருக்கிற நம்ம அடபயோ ஹார்கோட் கிட்ட நேத்து என்ன நடந்துச்சு, அப்புறம் உங்க 2 பேருக்குள்ள என்னதான் போகுது அப்படின்னு கேட்க ஒன்னும் இல்லைன்னு டினை பண்றா எமிலியா. ஐ திங்க் ஹார்கோட் ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்மோஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்திருக்க கூடிய ரிக் ஃபிளாக கொன்னவன் கூடிய அவளுக்கு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகுது. அதை அவ ரொம்ப டினை பண்றா போல. இப்போ நம்ம விஜிலாண்டே எழுந்து லாஸ்ட் எபிசோட்ஸ்ல பார்த்த மாதிரி அவன் அனிமல் ஃபெட்டிஷை பத்தி சொல்லிட்டு இருக்கான். முக்கியமா இது ஜஸ்ட் ஒரு ரேண்டமா ஹியூமருக்கு ஆடின விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம ஜேம்ஸ் கன் அவருக்கு இருக்கிற அனிமல் லவ்வ போர்ட்ரே பண்ற விதமா தான் இந்த மேட்டரும் இருக்கு. இதை நீங்க நிறைய இடத்துல பார்க்கவும் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்மேன், தி சூசைட் ஸ்குவாட்ல ஷார்க், ராட் கேச்சர், ஸ்டார் ஃபிஷ், அப்புறம் காமிக்ஸ்லயே இல்லாத ஈகிலேயே ஆட் பண்ணிருக்கிறது. அண்ட் லேட்டர் ஆன் கூட ஒரு பெட் ஷாப் இன்சிடென்ட் பாப்பீங்க. ஆர்கஸ் பிளான் பண்ண ஹவுஸ் சர்ச் பிளான் ஒழுங்கா போலன்னு நம்ம எக்கனாமஸை போன் பண்ணி வர சொல்றாங்க. அண்ட் அவனுக்கு அப்போ தெரிய வருது இப்படி பண்றதுக்கு அவன் கிட்ட சொல்லணும். அண்ட் இதனால ஆர்கஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஈகிள் ஹண்டர் ஆன ரெட் செயின்ட் வைல்ட ஹைர் பண்ணிருக்காங்க. ஈகிளியே கொலை பண்றதுக்கெல்லாம் இன்வால்வ் ஆக விருப்பம் இல்லாத எக்கனாமஸ் இதை மறுக்க, இல்லப்பா நீ இவன் கூட வேலை பார்க்க போறது இல்ல, நீ வேலை பார்க்க போறது ரிப் ஜாகரோடன்னு நம்ம ஜூடோ மாஸ்டர் காட்டுறாங்க. ஜூடோ மாஸ்டரோட ஆக்சுவல் காமிக் நேம் தான் ரிப் ஜாகர். அதை தான் இங்க ஃபைனல்
ஃபைனலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சீசன் 1ல நடந்த வேர்ல்ட் எண்டிங் ஈவென்ட்ஸ்லாம் பீஸ் மேக்கர் அண்ட் டீமை நிறுத்த முடியாத ஜூடோ மாஸ்டர் இந்த தடவையாச்சும் அதை பண்ணணும்னு ரிப் ஜாகரா பீஸ் மேக்கரை நிறுத்த ஆர்கஸ் கூட ஒன்னு சேர்ந்துருக்கான். பேரலல் டிமென்ஷனுக்கு ஹார்கோட்டை பார்க்க ஆர்கஸ்க்கு போன கிறிஸ் கிட்ட கிராண்டோட டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துச்சான்னு அங்க வேலை பார்க்குற ஆர்கஸ் செக்யூரிட்டி கார்டு கேட்கறான். சமாளிக்க எதையாச்சும் வளர்றான் கிறிஸ். அதனால அவனுக்கு கேன்சர்னு நினைச்சிட்டான் அந்த செக்யூரிட்டி. இந்த கிராண்ட் யாரா இருக்கும்? ஒருவேளை அது கிராண்ட் எமர்சன் ஏகே டேமேஜா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தான். ஏன்னா இது எர்த் எக்ஸா இருக்கிறதுனால அந்த எர்த்ல ஆட்டம்னு ஒரு சூப்பர் ஹீரோ தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவான். அண்ட் அவனை ரீப்ளேஸ் பண்ணி தான் லேட்டர் டேமேஜ் கூட அவன் இடத்த எடுத்துப்பான். ஸோ ஆட்டம் டேமேஜ் இவங்க 2 பேரும் ஒரு நியூ சூப்பர் ஹீரோஸ் இந்த யூனிவர்ஸ்ல காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹார்கோட் ஃபைனலி மீட் பண்ற அப்போ நமக்கு இந்த டிமென்ஷன் ரிக் ஃபிளாக் ஜூனியர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இங்க ரகடா இல்லாம ஒரு நார்மலான ஆளா தான் நம்ம ரிக் இருக்காரு. அண்ட் லிட்டரலா சிரிப்பான ஆளா தான் இருக்கான். அங்க இருந்து இவரை தான் ரொம்ப நாளா கீத் மென்ஷன் பண்ண அந்த ஜார் ஹெட்னு நமக்கு தெரிய வருது. 2 பேரும் அவங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு போறாங்க. அப்போ பின்னாடி நம்ம ஜிட்டர்ஸ் காஃபி ஷாப் பார்க்கலாம். ஆல்ரெடி மெயின் எர்த்ல சூப்பர்மேன் அண்ட் கியா அங்க ஒர்க் பண்றத காட்டிருந்தாங்க. இப்போ இங்கேயுமே அது இருக்குன்னு தெரிய வருது. ஹார்கோட் ஆல்ரெடி கிறிஸ்னால நிறைய அடிபட்டிருக்கான்னு இந்த ரிலேஷன்ஷிப்ல தெரியுது. உண்மையை சொல்ல போனா 2 எர்த்தும் லிட்டரல் ஆப்போசிட்ஸா தான் இருக்கு. அங்க ஹார்கோட் ரிலேஷன் வேண்டாம், இங்க வேணும். அங்க கிறிஸ் தான் கெஞ்சிட்டு இருக்கான், இங்க கிறிஸ் தான் பிரச்சனை கொடுக்குறான். அங்க ஒரு கேவலமான ரேசிஸ்ட் அப்பா, இங்க பாசக்கார அப்பா. கீத் அங்க செத்துட்டான், இங்க உயிரோட இருக்கான். 2 பேரும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் பேசிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு முன்னாடி போனவன் தடிக்க விழுந்து பாம்பு வெடிச்சு செத்துறான். அப்போ நமக்கு சன்ஸ் ஆஃப் லிபர்ட்டி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க ஆல்ரெடி எபிசோட் 1ல டீஸ் பண்ணிருப்பாங்க. பட் நான் இது ரொம்பவே பழைய மேட்டர்னு விட்டுட்டேன். பட் இங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ பாசிபிளி எபிசோட் 1 பிரேக் டவுன்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அது ரியல் லைஃப்ல வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் தான். ஜேம்ஸ் கன் வேர்ல்ட் பில்டிங் டீடைல இந்த அளவுக்கு மிஸ்ஸபிள் அண்ட் மைனியூட்டா இருக்கும்ன்றதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. அமெரிக்கா மறுபடியும் பழைய மாதிரி கன்சர்வேட்டிவ் சொசைட்டியா மாறணும்னு இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் நம்ம சன்ஸ் ஆஃப் லிபர்ட்டி. இவங்க ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு சொல்லும்போது கிறிஸ் அங்க போய் தன்னோட ஹீரோயிக் ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாரையும் வாய பழக்க வைக்கிறான். ஃபைனலா கீத்தும் உள்ள வந்து சன்ஸ் ஆஃப் லிபர்ட்டி அவங்க தப்பிக்க இருந்த ஹெலிகாப்டரை அடிச்சு நொறுக்கிறான். இதுல கிறிஸ ஒரு கிரௌடே சேர் பண்ணுது. அப்ப கூட நோட் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு பீப்புள் ஆஃப் கலர் கூட இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நம்ம கிறிஸ் வீட்டுக்கு போயிட்டு கீத்தும் அவனும் பேசும்போது கீத் அவனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான்னு சொல்றான். கிறிஸ் இங்க இருக்க போறத முடிவு பண்ணி அவன் இனிமே அங்க அவன் கூட தான் இருப்பான்னு கீத்துக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறான். அப்புறம் கடைசியா ஒரு சின்ன வேலை இருக்குன்னு ஹார்கோட்டுக்கு மெசேஜ் போட்டு பேரலல் எர்த்ல ஆர்கஸ் அவன் வீட்டுக்கு ரைடு வர ரொம்ப சீரியஸா இந்த எபிசோடு எண்டுக்கு வருது. இன்னும் முக்கியமா நம்ம ரிப் ஜாகர் பிளே பண்ற ஸ்டார் நட்லி ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அந்த ஓப்பனிங் டான்ஸ் கிரெடிட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங்காக பண்ணது மட்டும் இல்ல, பட் த்ரூ அவுட் தி சீசன் என்ன நடக்க போகுதோ அதோட ஃபோர் ஷேடோ தான் சொல்லியிருந்தாரு. I will say that this title dance opening tells a little bit more about the story. So if you watch close enough, you can sort of suss out general plot points. Interesting. So yeah. be aware of that. டான்ஸ் சீக்வன்ஸில் எல்லாரும் இறந்து போகிற மாரி ஒரு பொசிஷன் போய் படுப்பாங்க. ஸோ பாசிபிளி இந்த தடவை நமக்கும் நிறைய டெத்ஸ் விழும்னு நினைக்கிறேன். நானே எனக்கு ரொம்ப ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் எதுவும் ரொம்ப பேசலை. இருந்தாலும் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், பீஸ் மேக்கருக்கு இந்த சீசன் ரொம்ப ட்ராமாவாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை இது எர்த் எக்ஸா இருந்தா இங்கே இருக்கிறது ரொம்ப தப்பு அண்ட் எல்லாரும் தப்பானவன்னு தெரிஞ்சு கடைசியில் மறுபடியும் கிறிஸே அவன் அண்ணன் கீத்தை இங்கேயும் கொல்ல வருமோன்னு. அப்புறம் அந்த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் சூப்பர்மேன் கேமியோ ஜஸ்ட் சூப்பர்மேனா இல்லாம ஓவர்மேனா வர வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் தான். அப்படி அது உண்மையா இருந்துச்சுன்னா லாஸ்ட் 3 எபிசோட்ஸை ஸ்கிரீன் பண்ணாததுக்கு காரணம் எனக்கு புரியுதுப்பா. இதுல பேரலல் டிமென்ஷன் பாக்கெட் யூனிவர்ஸ் கான்செப்ட்லாம் இருக்கிறதுனால லெக்ஸ் லூத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் தான். அண்ட் அக்கார்டிங் டு த நியூ அப்டேட் ஆஃப் மேன் ஆஃப் டுமாரோ சூப்பர்மேனும் லெக்ஸ் லூத்தரும் ஒன்னா ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. காமிக்ஸ்லயுமே அது நடந்திருக்கு. லெக்ஸ் லூத்தர் கேன்சருக்கு கியூர் கண்டுபிடிக்கிறான். அதுக்கு எலமெண்ட் ஜி வேணும்ன்றதுனால சூப்பர்மேன் ஸ்பேஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரான். லெக்ஸ் என்னதான் வேர்ல்ட் எண்டிங் ஈவெண்ட்ஸ்க்கு காரணமா இருந்தாலும் இதனால அவனை ரிலீஸ் பண்ணி அகைன் சான்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் லேட்டர் ஆன் சூப்பர்மேன் அண்ட் லெக்ஸ் சம் வாட் அன்ஃப்ரெண்ட்லி கொலீக்ஸ் ஆகிற நிலைமை கூட வரும். அண்ட் அப்படி ஒரு ஆஸ்பெக்டை சீரீஸோட ஃபினாலில டிஸ்கிரைப் பண்ணி மேன் ஆஃப் டுமாரோக்கு ஒரு லீடப்பா செட் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. ஜேம்ஸ் கன்னே வேற கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு மேன் ஆஃப் டுமாரோக்கு டைரக்ட் லீடப் தான் இந்த சீசன் ஃபினாலே எபிசோட்ஸ்ல இருக்கும்னு. ஸோ இது மாதிரி இன்னும் மேலும் மேலும் டீடைல்ஸ் லேட்டர் ஆன் எபிசோட்ஸ்ல நிறைய பார்க்கலான்னு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த எபிசோட்ஸ்க்கு அப்புறம் இருக்கு. அண்ட் லாஸ்ட் எபிசோட் மாரி இல்லாமல் இந்த எபிசோட் போனதும் தெரியல. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் த நியூ எபிசோட் பிரேக் டவுன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் பிரேக் டவுன்ஸ் அண்ட் ஹிடன் டீடைல்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் மோர் காமிக் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கிளிக் தட் பெல் ஐகான் as well. See you all soon.